ஸோ இது ஆக்சுவலி வந்து ஜாவாவோட 1.8ல இன்னைக்கு வந்தது. இன்னைக்கு பார்க்குறதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஜாவா 1.8ஓட ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது பழைய இதுலலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிஃபோர் 1.8ல வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸோட ஹையரார்கீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும், செட்டுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேப் ஒரு தனி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே உங்களுக்கு அரே லிஸ்ட் இருக்கும். ஸோ கீழே லிங்க் லிஸ்ட் இருக்கும். ஸோ இதுமாதிரி செட்டு கீழே கொஞ்சம் கிளாஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுல இப்போ அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காமனான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குன்னா அதை தூக்கி அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்ல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சூப்பர் கிளாஸஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் சில பிஹேவியர் வந்து என்ன ஆகுனா, ஸ்டாட்டிக் பிஹேவியர்ஸ் நிறைய இருக்கும் டிஃபால்ட்டா ஒர்க் பண்ற மாதிரி. அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஜாவால வந்து நம்ம அன்னைக்கு கடைசியா பார்த்துருந்தோம், கலெக்ஷன்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து அந்த சார்ட் மெத்தட் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து உள்ள எழுதி வச்சிருப்பாங்க. பட் இந்த கிளாஸ் ஏன் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து இதை சூப்பர் கிளாஸ் எழுத முடியாது. ஏன்னா வந்து இது வந்து காமன் ஃபார் லிஸ்ட், செட் எல்லாத்துக்குமே போகும். ஸோ ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. நான் முடிஞ்ச அப்புறம் நான் ஸோ இந்த மாதிரி வந்து சில மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இங்கே ஜாவால கொண்டு வர முடியாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் டாட் கிளாஸ்னு ஒரு ஜென்ரிக்கா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அங்கே வந்து எல்லா மெத்தட்ஸையும் மூவ் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து இப்போ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஜாவா 8ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து நீங்கள் இன்டர்ஃபேஸ்லேயே வந்து இம்ப்ளிமெண்டேஷனை எழுதலாங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்டர்ஃபேஸ்ல இம்ப்ளிமெண்டேஷனே வராது. ஜஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வரணும். எப்படின்னா, நியூ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, சும்மா இப்போதைக்கு கேல்சின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, இது ஒரு இன்டர்ஃபேஸாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்டர்ஃபேஸாக கிரியேட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும் எழுதுவோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எழுதிக்கலாம். அதே நேரத்தில் இம்ப்ளிமெண்டேஷனும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ராக்ட் மெத்தட்னு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இங்கேயே எழுதுறதா இருந்தால், ஸோ என்ன பண்ணிடணும்னா இந்த மெத்தட் முன்னாடி ஸோ டிஃபால்ட்னு ஒரு கீவேர்ட் கொண்டு வந்திருப்பாங்க ஜாவா 8ல. ஸோ அந்த கீவேர்டை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு செகண்ட் ஸோ ஜாவா 8ஓட இதில் வந்து இந்த டிஃபால்ட் கீயோட ஃப்ரண்ட்ல போட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எழுதணுங்கிற நீடே இருக்காது. ஸோ இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் இப்போ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் தனியாக எழுதுறீங்கன்னா, என்ன பண்ணிடுவோம், இம்ப்ளிமெண்ட்ஸ் கேல்சி இப்போ எழுதும்போது முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம், இன்டர்ஃபேஸ்ல எல்லா மெத்தட்ஸும் எழுதணும். இப்போ வந்து நீங்க இதோட அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் என்ன இருக்கோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸை மட்டும் இங்க டிஃபைன் பண்ணிட்டா போதும். ஆட் மெத்தட். ஸோ நீங்க இந்த மெத்தட் வந்து என்ன ஆயிரும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெகுலர் கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் ஆகிற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கா இன்ஹெரிட் ஆகி வந்துடும். ஸோ அதனால இதுக்கு நீங்க வந்து அங்க இம்ப்ளிமெண்டேஷன் எழுத வேண்டாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வந்த ஃபீச்சர். பட் இதுக்கு முன்னாடி ஏன் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணாம வச்சிருப்பாங்கன்னா,
2 கிளாஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 2 கிளாஸ்லயும் ஒரே மெத்தட் இருந்தா, அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்றதுன்னு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதே ப்ராப்ளம் இன்டர்ஃபேஸ்லயும் இருந்துச்சு. பட் அது எப்படி ரிசால்வ் பண்ணியிருப்பாங்க? இப்போ இதே மெத்தட், இப்போ எக்ஸாம்பிள் இதே சப் மெத்தட் வந்து இன்னொரு இன்டர்ஃபேஸ்லயே இருந்தா என்ன பண்றது? எக்ஸாம்பிள் நான் இன்னொரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். சயின்டிபிக் கேல்சின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல இருக்கிற மாதிரியே சிமிலர் மெத்தட்ஸ் எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. இங்க வந்து ஆட் இதுமாதிரி சப் மெத்தட் இருக்குது, இதுமாதிரி டிவைட் மெத்தட் இருக்கு. இப்போ நான் இந்த இன்டர்ஃபேஸையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஏன்னா கிளாஸ்ல நீங்க மோர் தென் ஒன் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், அங்க இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இங்க டிஃபைன் பண்ண சொல்லும். இங்க டிவைன் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எழுதியிருக்கேன், அதை வந்து இங்க போட்டுக்கிறேன். கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து இது என்ன எரர் சொல்லணும்னா, இப்போ ஆட் மெத்தட் எடுத்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ்லயும் எழுதியிருக்கேன், அதே நேரத்துல இந்த இன்டர்ஃபேஸ்ல எழுதியிருக்கேன். பட் ரெண்டும் சேம் சிக்னேச்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எழுதுனாலே இது ஓகே ஆயிரும். ஸோ இது வந்து இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும், இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அதனால ஆட் மெத்தட்ல பிரச்சனை இருக்காது. அடுத்தது இங்க சப் மெத்தட் இன்ஹெரிட் ஆகும். பட் இதே சப் மெத்தட் இங்கேயும் இருக்குது. அப்போ அது எதை இன்ஹெரிட் பண்றதுங்கிறதுல ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறோம்னா, இது என்ன சொல்லணும்னா, ஓகே எனக்கு வந்து இது வந்து ஒரு ஆம்பிகுட்டி எரர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே இது 2 இதுல இருந்து கான்ஃபிளிக்ட் ஆச்சுன்னா என்ன பண்றது? என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிம்பிளா அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நீங்களே எழுதிக்கிட்டேங்க. எனக்கு இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு நான் ரிசால்வ் பண்ண முடியாது, அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நீங்களே எழுதுங்க. ஸோ இப்போ எழுதிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ மோர் தென் ஒன் இதுல உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் வருது டிஃபால்ட் மெத்தட்ஸ்லன்னா அதையும் நீங்க சேர்த்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெயின் மெத்தட் போட்டு நான் ஆரம்பிக்கிறேன். Talada Joshi, Indira. Indira, which the மியூட் பண்ணிடுங்க, மியூட் ஆகும். ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஆட் மெத்தடை கால் பண்ணேன்னா ஆட் மெத்தடோட அவுட்புட் வந்து ஓகே. ஸோ இந்த ஐஎம்பிஎல் இதுல இருந்து இந்த ஆட் மெத்தட் வந்துருது. ஸோ இந்த ஆட் மெத்தட் ரெண்டு இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, ரெண்டோட அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸையும். இப்போ அதே இது அடுத்தது டிவைட் மெத்தட் கால் பண்றேன். ஸோ டிவைட் மெத்தட் வந்து உங்களுக்கு சயின்டிபிக் கேல்சிலேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருந்தது. ஸோ அதான் ஆட்டோமேட்டிக்கா இதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ இதுவும் ஒர்க் ஆயிடுது. இப்போ அதே சப் மெத்தட் எழுதியிருந்தீங்கன்னா இப்போ சப் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இது காலாக இருக்கிறது டெஸ்ட் கால்சி சப். ஸோ இந்த அவுட்புட் வருது டெஸ்ட் கால்சி சப். பட் இது வந்து இங்கே டிஃபால்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கால்சிலையும் இருக்குது, சயின்டிபிக் கேல்சிலையும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு இங்கேருந்து கால் ஆயிடும். இப்போ ஒருவேளை சயின்டிபிக் கேல்சில இல்லைன்னா இப்போ இந்த சப் மெத்தட் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கு, இங்கே ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் எடுத்துடுறேன். இப்போ அந்த டிஃபால்ட் மெத்தட் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது, ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கரெக்டாக அது இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்ஹெரிட் ஆயிடும். இப்போ கால்சி சப்ங்கிறது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்லேருந்து உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ்க்கு இன்ஹெரிட் ஆகி வந்துடுது. பட் 2 இடத்துல கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை ஓவர் ரைட் பண்ணி தான் எழுதணும். பட் ஓவர் ரைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டூப்ளிகேட் ஆகுது. இந்த கோடு ஜஸ்ட் எனக்கு இந்த கோடு வேணும், எனக்கு இங்கே இருக்கிறத நான் இக்னோர் பண்ணணும். ஸோ 2 இன்டர்ஃபேஸ்லேருந்து வர்றப்போ ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து வர்றது வேணும், இன்னொரு இன்டர்ஃபேஸ்ல இக்னோர் பண்ணணும்னா நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் ரீடூ பண்ணுறதுக்கு பதிலாக அது எந்த இன்டர்ஃபேஸோ அந்த இன்டர்ஃபேஸ் நேம் டாட் சூப்பர்னு ஒன்று
இங்க கொண்டு வந்த முன்னாடி வந்து இன்டர்ஃபேஸ் டாட் சூப்பர்னு ஒரு கான்செப்டே கிடையாது. இப்போ இதுல வந்து இன்டர்ஃபேஸ் டாட் சூப்பர் டாட் கொடுத்து அந்த சப் மெத்தடை இங்க இருந்து அப்படியே நீங்க ரியூஸ் பண்ணிடலாம். அப்ப இது என்ன பண்ணிடும்னா கால்சி இங்க இருக்கிற சப் மெத்தடை ரியூஸ் பண்ணிடும், இதை இக்னோர் பண்ணிடும். சயின்டிபிக் கால்சில இருந்து வர்றதை உங்களுக்கு எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ண வேண்டாங்கிறதையும் நீங்க ரிசால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஆம்பிகுட்டி எரர் வந்து இதுல ரிசால்வ் ஆயிடும். இப்போ இதுல எதுவும் டவுட் இருக்கா? சார் இது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவோம் சார்? புரியல. இல்ல ரியல் டைம்ல எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இதை நம்ம இந்த மாதிரி இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஓகே, இது சொல்றேன். இப்போ நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இப்போ நிறைய கிளாஸஸ்க்குலாம் ஒரு சில யூட்டிலிட்டி லேயர்ஸ் தனியா தேவைப்படுது. இதான் ஒரு ஜென்ரிக்கா வருது. இப்போ அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்னு ஒரு கிளாஸை இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹேர் செட் ரீசெட் வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் செட்னு ஒரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓ நீங்க அரே லிஸ்டோட ஏபிஎஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இதோட சூப்பர் கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் ஆயிருது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், ஸ்டாக், வெக்டார் இது எல்லாத்துக்கான காமன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்ல இருக்கும். இப்போ அதே நேரத்துல நீங்க வந்து ஹேர் செட்டோட ஏபிஎஸ் போனீங்கன்னா இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் செட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா இந்த மாதிரி இடத்துல அரே லிஸ்ட் ஹேர் செட், அதாவது லிஸ்ட்டுக்கு கீழே வர்றது செட்டுக்கு கீழே வர்றது, இந்த ரெண்டுக்குமே சில பிஹேவியர்ஸ் வந்து காமனா இருக்கும். அப்போ அதை இன்னொரு கிளாஸ்ல எழுதுனேன்னா என்னால இன்ஹெரிட்டே பண்ண முடியாது. ஏன்னா இது செட்டை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், இது அரே அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க கமா போட்டு இன்னொரு இன்ஹெரிட்டன்ஸை கொண்டு வர முடியாது. அதனால ஜாவால அப்போ பழசுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கலெக்ஷன்ஸ் புதுசா ஒரு கிளாஸை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா ஆப்ஜெக்ட் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அது இந்த லிஸ்ட்டுக்கோ செட்டுக்கோ போகாது. பட் உள்ள இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லிஸ்ட் செட்டுக்கு ஈக்குவலண்டா தான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க, லிஸ்ட் செட்டு மேப்போடது. ஸோ இந்த கிளாஸ் வந்து அவங்களால இன்ஹெரிட் பண்ண முடியாது. அதனால இது ஒரு தனி கிளாஸா எழுதி வச்சிருப்பாங்க. பட் இதே ஃபியூச்சர் நீங்க ஜாவா 8ல எழுதுறதா இருந்தா நீங்க கலெக்ஷன் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு நமக்கு. அந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ்ல அவங்க எல்லாத்தையுமே எழுதிடலாம். ஓகே சார், புரிஞ்சு. அப்ப எழுதிட்டா அதுல எழுதி ஆட்டோமேட்டிக்கா என்ன அத கூட ஆயிரும்னா கலெக்ஷன்ஸ் இந்த கிளாஸ் அவங்க எழுதியிருக்கிறதுக்கான நீடே இருக்காது. ஓகே அப்போ அப்போ வந்து ஜாவால இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இல்லைங்கிறதுனால அவங்க வந்து கலெக்ஷன் ஒரு இன்டர்ஃபேஸ்ல எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸா கொண்டு வந்திருப்பாங்க. இதுல டிஃபால்ட் மெத்தட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெத்தட்ஸ் வந்திருக்கும். இது எல்லாமே வந்து இப்போ வந்து ஜாவா 8ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஜாவா 8க்கு முன்னாடி இருந்த எல்லா மெத்தட்ஸுமே வந்து நார்மல் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸா இருந்திருக்கும். இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஜாவா 8ல இருந்து வந்திருக்கும் டிஃபால்ட் மெத்தட் கான்செப்ட். ஏன்னா இப்போ வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவங்க கலெக்ஷன்ஸ் கிளாஸ்ல எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த கலெக்ஷன் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து இப்போதைக்கு அதுக்கான நீடே உங்களுக்கு வராது. இங்க உங்களுக்கு வந்து அந்த இதே கொடுக்க தேவையில்லை இனிமே. இது பழைய ஃபீச்சர்ஸை சப்போர்ட் ஓகே பண்றதுக்காக கலெக்ஷன்ஸ் கிளாஸ் ஸ்டில் இருக்கும். இனிமே வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா கலெக்ஷன்ங்கிற இன்டர்ஃபேஸ்ல இம்ப்ளிமெண்டேஷனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொடுத்துட்டா இது லிஸ்ட் செட் எல்லாத்துக்கும் காமன் ஆயிரும். உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒர்க் ஆயிரும். இன்டர்ஃபேஸ்ல இருந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இன்டர்ஃபேஸ்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம், கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம், இதுலயும் பண்ணிக்கலாம். கான்ஃபிளிக்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிசால்வ் பண்ணிக்கிடணும். உங்களுக்கு எதோட எது வேணுங்கிறத நீங்க ஓவர் ரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே சார், புரிஞ்சு. ஸோ இது கிளியரா இப்போ? சார் அப்ப கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மாதிரியா சார்? ஸ்டாட்டிக்ன்ட்டு இல்லை, அது ஆக்சுவலி இருக்கிறது உள்ள நிறைய ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்கும். பட் அது ஏன் அப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் வந்து ப்ராப்பரா எதுவுமே காமன் திங்ஸ் வந்து எழுத முடியாம இருக்கும். காமன் திங்ஸை எங்க எழுதுறதுன்னே இல்லாம இருக்கும். எழுதுனா அவங்களுக்கு அதனால இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸ் பிரேக் ஆகும். ஓகே ஓகே சார், அதனாலதான் கலெக்ஷன்ஸ் புரிஞ்சு. ஒரு கிளாஸ் தனியா கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா சார்ட்டிங் வந்து உங்களுக்கு செட்டுக்கும் தேவைப்படும், மேப்புக்கும் லிஸ்ட்டுக்கும் தேவைப்பட்டிருக்கும். பட் அந்த சார்ட்டை வந்து எங்க எழுதுறதுன்னு தெரியாது. எழுதுனா டூப்ளிகேட் ஆகும். 2 கிளாஸ்ல எழுதணும். ஓகே சார். ஸோ அதனால இப்போ வந்து அந்த டிஃபால்ட் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கலெக்ஷன்ஸ்ல எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இனி கோயிங் ஃபார்வர்ட் அதாவது கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். இன்டர்வியூல இதை கிளியரா கேட்பாங்க. நீங்க 2 இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 2லயும் டிஃபால்ட் மெத்தட் சேம் மெத்தட் இருந்துச்சுன்னா எதை நீ எப்படி இன்ஹெரிட் பண்ணுவீங்கிறது இது கண்டிப்பா வரும் ஜாவா 8ல போயிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின். அதனால இது ஞாபகம் வச்சுடுங்க.
சின்டாக்ஸ் இன்டர்ஃபேஸ் நேம் டாட் சூப்பர் டாட் வச்சு நீங்க அதோட மெத்தட் இன்ஹெரிட் பண்ணிக்கலாம் சார். ஒரு இது கால் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜாவா 8ல வந்து ஓகே அந்த டிஃபால்ட் இது பார்த்துட்டோமா? ஸோ டிஃபால்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு மெம்பர் வேரியபிள்ஸ் வச்சு இருக்கா. இன்னொரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டாட்டிக் கீவேர்டையும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஜாவா 8ல. நீங்க ஸ்டாட்டிக் மெத்தட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்க தனி கிளாஸ் போக வேண்டாம், அந்த இன்டர்ஃபேஸ்லேயே நீங்க எழுதிக்கலாம். இப்போ டிஃபால்ட் இந்த மெத்தட்லேயே ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதணும் நான். ஸ்டாட்டிக் வாய்ட் ஸோ நீங்க ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எழுதுனாலும் எழுதிக்கலாம். நாளைக்கு இதை வந்து ஒரு மெயின் மெத்தட்ல இருந்து நீங்க இன்வோக் பண்றதா இருந்தா உங்களுக்கு கிளாஸ் நீட் இருக்காது. ஏதாவது சில பிஹேவியர் இந்த மாதிரி ஜென்ரிக்கா இருக்குன்னா அந்த கிளாஸோட நீட் இல்லாம டைரக்டா இந்த கால்சி டாட்னு வச்சு கால் பண்ணிட்டு போயிடலாம். இதுவும் ஜாவா 8ல இருந்து வந்த ஃபீச்சர்ஸ். முன்னாடி வந்து இன்டர்ஃபேஸ்ல எந்த மெத்தடும் இருக்காது, நம்ம காலே பண்ண முடியாம இருக்கும். அதான் இன்டர்ஃபேஸ் டாட் வச்சா அதுல இருக்க கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் லிஸ்ட் ஆகும். இப்போ வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை நீங்க இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அவங்க வந்து பழைய கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கை ரீடிசைன் பண்ணாங்கன்னா இப்போதைக்கு அந்த கலெக்ஷன்ஸுங்கிற கிளாஸே இல்லாமல் போயிடும். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸாக கலெக்ஷனுங்கிற இன்டர்ஃபேஸில் எழுதி வச்சிருவாங்க. ஸோ வேணும்னா கால் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடோட சப்போர்ட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் நேம் வச்சு இது பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஆம்பிகுட்டி எரர்ஸ்ங்கெல்லாம் வரவே வராது, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிடும். அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டிஃபால்ட் மெத்தட்ஸ் மல்டிபிள் மெத்தட்ஸ்லாம் இங்கே எவ்வளோ நாளும் எழுதிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ கோட் டூப்ளிகேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ எக்ஸாம்பிள் சப் 1க்கும் சப்புங்கிற மெத்தடுக்கும் எனக்கு வந்து கோடு வந்து பாதி இது காமனாக இருக்குது. இப்போ பாதி இது காமனாக இருக்குன்னா அந்த மெத்தட் நான் எங்கே எழுதுறது? ஸோ ஒரு லைன் வந்து இதில் வந்து காமனாக இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டேன். இப்போதைக்கு காமன்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ இந்த லைன் வந்து எனக்கு சப்ங்கிற மெத்தடுக்கும் வேணும், சப் 1ங்கிற மெத்தடுக்கும் வேணும், ரெண்டுக்குமே தேவை. இப்போ இங்கே வந்து நான் ரீயூசபிலிட்டி எப்படி கொண்டு வர்றது இதில்? இதனால என்ன பண்ணாங்கன்னா இது 8க்கு அப்புறம் 9ங்கிற வெர்ஷன்ல இதை ரிசால்வ் பண்றதுக்கு இன்னொரு கான்செப்ட் வந்து பிரைவேட் மெத்தட்ஸும் உள்ள அலோவ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. நான் காமன் கோடுன்னே பேர் வச்சுக்கிறேன் மெத்தட் பேர். ஸோ இது வந்து ஜாவாவோட 1.9ல இருந்து கொண்டு வந்தாங்க. இது 1.8 போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது, 1.9ல இருந்து ஒர்க் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோடை இங்கே போட்டுட்டு இந்த காமன் கோடை உங்களுக்கு எங்கெங்க வேணுமோ அங்கெல்லாம் காப்பி பண்ணி போட்டு இன்வோக் பண்ணிக்கலாம். இது ஜாவா 11ல ஃபீச்சர்ஸ் கேட்டா சொல்லுங்க. பிரைவேட் மெத்தட் வந்து ஜாவா 8ல சொல்லிடாதுங்க, ஜாவா 8ல கிடையாது. இது 1.9ஓட ஃபீச்சர்ஸ். டிஃபால்ட் மெத்தட் தான் 1.8, அதுமாதிரி ஸ்டாட்டிக் மெத்தடும் 1.8ஓட ஃபீச்சர்ஸ். ஓகே, இது கிளியரா இப்போதைக்கு ஸ்டாட்டிக் மெத்தடும் பிரைவேட் மெத்தடும்? சார். ஸோ மெயினாக இதில் கேட்குறது வந்து அந்த ஆம்பிகுட்டி இஷ்யூஸ் எப்படி ரிசால்வ் பண்ணுவீங்கன்னு தான் கேட்பாங்க. அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது கூட ரேர் தான், பிரைவேட் மெத்தட்ஸ் எனக்கு தெரிஞ்ச இன்டர்வியூஸ்ல எங்கேயும் கேட்ட மாதிரி தெரியல இது வரைக்கும். பட் அந்த ஆம்பிகுட்டி எரர்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ அந்த சின்டாக்ஸ் அப்படியே வந்து சம்டைம்ஸ் எழுதி காட்ட சொல்லுவாங்க. அடுத்தது இப்போதான் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுங்கிறப்போ ஜாவால ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும் இருக்கிற கிளாஸ் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் தான், இல்ல ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் தான் இருக்கு. ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஒரு நிமிஷம், யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணல, மியூட் பண்ணிக்கோங்களேன், பேசுறது கேட்குது.
ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஏற்கனவே இருக்கிற ஜேடிகே லைப்ரரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ரன்னபிள்ங்கிற இன்டர்ஃபேஸ் எடுக்கிறேன். ஜாவா 8ல எடுத்து பார்த்தீங்கன்னா இதுல ரன்னபிள் இன்டர்ஃபேஸ்க்கு மேல ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ்னு ஒரு அனோட்டேஷன் போட்டிருப்பாங்க. பட் இதே ஏபிஐ வந்து ஜாவா 7ல ஓபன் பண்ணி பாருங்க. ஜாவா 7ல அப்படி எதுவுமே இருக்காது உங்களுக்கு. இது 7ஓட டாக்குமெண்டேஷன். இது ஜாவா 7 இது. ஜாவா 7ல பார்த்தீங்கன்னா டைரக்டா பப்ளிக் இன்டர்ஃபேஸ் ரன்னபிள் தான் இருக்கும். ஜாவா 8க்கு அப்புறம் ஓபன் பண்றது எல்லாமே அதோட சின்டாக்ஸ்ல மேல ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் போட்டிருப்பாங்க. அதாவது ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் நீங்க போட்டுக்கலாம். பட் இது அவங்க கிளியரா சொல்லியிருப்பாங்க. இதை கொண்டு வந்ததுக்கான பர்பஸ் வந்து ஃபியூச்சர்ல லாம்டா எக்ஸ்பிரஷன் மெத்தட் ரெஃபரன்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் போடுறதுனால இன்டர்ஃபேஸ் ஏதாவது பிஹேவியர் மாறுமான்னு கேட்டா சார் உங்க வாய்ஸ் லோவா இருக்கு சார். நான் இங்க எந்த சேஞ்சும் பண்ணலையே. மத்தவங்களுக்கு இதான் என்னோட வாய்ஸ் கரெக்டா? இல்ல சார், ரொம்ப லோவா இருக்கு சார். உள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு. ஒரே செகண்ட். காலேஜ் உங்களுக்கு லோவா தான் கேக்குதா? ஆமா சார், ரொம்ப தள்ளி இருந்து பேசினா எப்படி கேட்கும் அந்த மாதிரி கேக்குது சார். இப்போ ஓகே சார், இப்போ வாய்ஸ் கரெக்டா இருக்கு. இல்ல இப்போ இப்போ ஓகே சார், நான் ஒண்ணுமே பரவாயில்ல. பண்ணல. ஓகே ஃபைன். இப்போ கேக்குதுல, எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் நீங்க யூஸ் பண்றதுனால உங்களோட இன்டர்ஃபேஸோட பிஹேவியர்ல எந்த சேஞ்சும் இருக்காது. ஃபியூச்சர்ல ஒரு லாம்டா மெத்தட் ரெஃபரன்ஸ் எழுதும்போது இதோட பிஹேவியர் தேவைப்படும். நீங்க ஒரு இன்டர்ஃபேஸ் இப்போ எதுவும் மாறும். ஆனா இது எங்க போடணும்னா ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும். 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தேவையாவது வார்னிங். இது அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன். சார் வாய்ஸ் பிரேக் ஆகி ஒரே செகண்ட், என்னோட நெட்வொர்க் ஸ்விட்ச் பண்றேன் அப்படியே. ஓகே, இப்போ கேக்குதா? என்னோட வாய்ஸ் இப்போ ஓரளவு கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். சரி, ஓகே. ஸோ இப்போ நீங்க 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்துச்சுன்னா அதுல ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் போடக்கூடாது. இது வந்து ஒரு ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுடுங்க. நம்ம வந்து இப்போ நான் அடுத்தது லாம்டா எக்ஸ்பிரஷன் எழுதும்போது இது கிளியரா புரியும். ஏன்னா லாம்டா எக்ஸ்பிரஷன்ல அவங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான் எழுதுற மாதிரி சின்டாக்ஸ் இருக்கும். அதனால ஒரே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எழுதுற மாதிரி இருக்கிற இன்டர்ஃபேஸை மட்டும் தான் அங்கே அலோவ் பண்ணியிருப்பாங்க. இதுனா 2 இம்ப்ளிமெண்டேஷன் எழுதணும். இப்போ ஆடுக்கும் ஆட் ஒன்னுக்கும் எழுதுற மாதிரி இருக்கும். அதனால மோர் தென் 1 இம்ப்ளிமெண்டேஷன் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க நீங்க அந்த ஜாவோட லாம்டா அண்ட் மெத்தட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கிற மெத்தட்ஸுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இங்க அலோவ் ஆயிருக்காது. இப்போ நான் ஒரே ஒரு இது மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். அந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸை வச்சு ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன் நான் எழுதி காட்டுறேன் நான்.
ஓகே, இது பழைய அந்த த்ரெட்டோட ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இப்போ எழுதுறேன். ஸோ நம்ம எப்பவுமே த்ரெட் எழுதுறதா இருந்தா ஒரு இம்ப்ளிமெண்ட் ரன்னபிள் போட்டிருப்போம். போட்டுட்டு அதுல வந்து ரன் மெத்தட் எழுத சொல்லியிருப்பாங்க. ரன் மெத்தட் ஓவர் ரைட் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட பேசிக் த்ரெட் கான்செப்ட். ரன்னபிள்ல ரன்னிங் டாஸ்க் த்ரெட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு மெயின் மெத்தட் எழுதி த்ரெட்டை நம்ம எப்படி இனிஷியேட் பண்ணுவோம்னா டாஸ்க் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அடுத்தது த்ரெட்டா ஸ்டார்ட் பண்ணணும்னா த்ரெட் கிளாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிட்டு அந்த த்ரெட் கிளாஸ்ல அந்த டாஸ்க் ஒன் ஆப்ஜெக்டை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரோக்ராம் வந்து த்ரெட்டா ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆர்டர் வந்து சம்டைம்ஸ் இதே ஆர்டர்ல வரலாம், மாறியும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ எனக்கு த்ரெட்டா ஸ்டார்ட் ஆகுது இது. அதனால இப்போ ரன்னிங்கிறது 2வது வந்திருக்கு, டன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ ஆர்டர் திரும்பவும் சேஞ்ச் ஆகலாம். ஓகே, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, பட் இது நம்ம வந்து ரெகுலரா எழுதுற த்ரெட் மாடல். ஸோ பட் ஜென்ரலா நம்ம இன்னொரு ஆப்ஷன் என்ன படிச்சிருப்போம்னா இன்னர் கிளாஸ் வச்சும் பண்ணலாம். அதாவது நீங்க இன்னொரு கிளாஸ் தனியா போகாம ஒரு இன்னர் கிளாஸ்லயே வச்சு கிரியேட் பண்றதா இருந்தா அந்த இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இன்னொருக்கா நான் சொல்லிட்டே வரேன். ரன்னபிள் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, ஆப்ஜெக்ட் கிடையாது ஆக்சுவலி இது ஒரு சப் கிளாஸ், அதாவது நேம்லெஸ் சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ நேமே இல்லாத மாதிரி ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணிடுவோம். இதுக்குள்ள ரன் மெத்தட் இருக்கும் இப்போ. ஸோ அந்த ரன் மெத்தட்ல நான் ஏதாவது எழுதிக்கிறேன். ஸோ இன்னர் த்ரெட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் த்ரெட்டா ஸ்டார்ட் பண்றதா இருந்தா இங்க பண்ண மாதிரியே தான் அப்படியே இன்னொரு த்ரெட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆனா இங்க டாஸ்க் கிளாஸுக்கு பதிலாக இந்த ரன்னபிள் ரெஃபரன்ஸ் உள்ள கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நான் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று சேம் தான். ஸோ ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா இதுல கிளாஸ் எழுதி அதை த்ரெட்ல பாஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து இதுவும் கிளாஸ் தான், பட் இன்னர் கிளாஸ் எழுதி இன்னர் கிளாஸ் ஆப்ஜெக்டை உள்ள பாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு டிஃபரன்ஸ், இந்த கிளாஸுக்கு டாஸ்க்னு ஒரு நேம் இருக்கு, இந்த கிளாஸுக்கு நேமே கிடையாது. ஸோ நேம்லெஸ் இன்னர் கிளாஸ். இது கிளியரா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே, லாம்டா வரல. எஸ் சார், கிளியர். இப்போதான் லாம்டா வரேன். ஸோ லாம்டா வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் ஷார்ட்டா எழுதுறதுக்காக தான் லாம்டா. வேற எந்த அதுல அட்வான்டேஜும் கிடையாது. அதுல ஜஸ்ட் ஷார்ட்டர் சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸை நான் எப்படி ஷார்ட்டா எழுதலாம்னா ஓகே, ஃபர்ஸ்ட் திங் லாம்டான்னு வரும்போது அது ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸா இருக்கணும், உள்ள ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த சின்டாக்ஸ் அப்படியே தான் வரும் பாதி இது வரைக்கும். R1க்கு பதிலாக R2 கொடுத்துருக்கேன். ஆனா ஈக்குவல் டு போட்டுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான் இருக்குங்கிறதுனால அந்த இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் வந்து ரன்னுனா ரன் தான், இது மாறவே மாறாது. அப்படிங்கிறப்போ அந்த ரன் மெத்தட் நீங்க எழுத தேவையில்ல, அதோட ஆர்குமெண்ட்ஸை மட்டும் எடுத்து இங்க போட்டுருங்க. போட்டுட்டு அதோட இம்ப்ளிமெண்டேஷனை ஒரு ஹைஃபன் அண்ட் ஆரோ சிம்பிள் போட்டுட்டு அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை இங்கே எழுதி முடிச்சிருங்க. அவ்வளோதான், டன். இப்போ நீங்க இங்க என்ன இம்ப்ளிமெண்டேஷன் எழுதுறீங்களோ அந்த இம்ப்ளிமெண்டேஷனை இங்க போட்டுடலாம். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய இதை வந்து ஷார்ட்டா குட்டியா எழுதுறோம். இதுல வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. உங்களுக்கு இன்னர் கிளாஸ்ல பண்ண அதே தான் இங்க பண்றேன். இதுதான் லாம்டா. இந்த சின்டாக்ஸ் ஈஸியா இருக்கா? இல்ல ஒரு மெத்தட் தான் இருக்குங்கிறனால அந்த மெத்தடோட ஆர்குமெண்ட் அப்படியே போட்டுடலாம். போட்டு அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஹைஃபன் ஆரோ போட்டுட்டு கர்லி பிரேஸ் போட்டு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்க காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். சார் அது கர்லி பிரேஸ் போடணுமா? இல்லைன்னா வரேன். அடுத்தது இதுதான் ப்ராப்பர் லாம்டா. பட் இதை இன்னும் கொஞ்சம் நீங்க ஷார்ட்டா எழுதலாம். எப்படின்னா இப்ப இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு லைன் தான் இருக்குதுன்னா, இப்ப இதே நான் காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். ஒரு லைன் தான் இருக்குதுன்னா
நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரொம்ப சிம்பிளா அந்த கர்லி பிரேஸ் போட தேவையில்லை. இப்போ மோர் தென் ஒன் லைன் இருந்தா நீங்க கர்லி பிரேஸ் போட்டே ஆகணும். ஒரே ஒரு லைன்ல இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தா நீங்க கர்லி பிரேஸ் போடாம அப்படியே எழுதிட்டு போயிடலாம். போடணுமா போடாம வேண்டாமாங்கிறது உங்களுக்கு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் சைஸை பொறுத்து தான். இப்போ ஒரு லைன் இருந்தா நீங்க இப்படியே எழுதிட்டு போகலாம். கர்லி பிரேஸ் ஆப்ஷன். ஓகே சார். ஸோ இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நாங்க எழுதும்போது ஜென்ரலா ஸோ இது நம்ம பிகினர் லெவல்ஸ்ல இப்படி பண்ணிட்டு இருப்போம். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போறப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ண மாட்டோம். இப்போ R3ல இப்போ இது TH4.startனு கொடுக்குறோமா, இப்போ TH4ல நியூ த்ரெட் தான் இருக்கு. அப்போ அந்த நியூ த்ரெட்டை தூக்கி இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த இது போடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி R3 எங்க பாஸ் பண்ணியிருக்கேன். R3ல ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இதுதான் இருக்கு. இதை எடுத்து நீங்க இங்க பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது எழுதணும்னு அவசியம் கிடையாது. த்ரெட்டை ஒரே லைன்ல இப்படி எழுதிட்டு போயிடலாம். நியூ த்ரெட் ஆஃப் அதுக்குள்ள அதோட இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ முன்னாடி எழுதின த்ரெட் வந்து எவ்வளவு ஷார்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸா எழுதுறவங்க நிறைய பேர் இப்படி கோட் எழுதிட்டு போயிடுவாங்க. பட் இது ஒரு டிராபேக் என்னன்னா நியூவா வர்றவங்களுக்கு புரிய கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எது எங்க இருந்து போகுது வருதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா இருக்கும். பட் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ த்ரெட்டோட நீங்க சீனியரா இருக்கும்போது நாங்க இந்த மாதிரி கோட் எழுதுனா இதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? இந்த இதை மாதிரி வந்து இப்போ என்னன்னா ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டா எழுதுனா அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ எழுதும்போது இந்த மாதிரி பிரிச்சு எழுதணும். ஓகே, ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அப்புறம் அந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓ, அந்த மாதிரி இன்டென்டேஷன் கொடுத்து எழுத ஆமா ஆமா, கரெக்டா இன்டென்டேஷனோட கரெக்டா எழுதும்போது அக்செப்ட் பண்ணிப்போம். சும்மா அவங்களுக்கு ஓகே சார். தெரியுங்கிறதுக்காக டாட் 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 டாட்டா வச்சு அப்படியே எழுதிட்டே போனாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஓகே சார். ஓகே. அடுத்தது ஸோ மெத்தட் ரெஃபரன்ஸ் நான் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணல. இதை நான் மெத்தட் ரெஃபரன்ஸை நான் கடைசியாக சொல்கிறேன். இதே லேம்டாவை வந்து இன்னும் 2 இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிள் நம்மளோட அந்த கம்பேரபிள் கம்பேரட்டர், அதுவுமே வந்து உங்களுக்கு இதுதான் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் தான். அதுலேயே ஒரு மெத்தட் தான் இருக்கு. ஸோ இப்போ கம்பேரட்டர் எடுத்தீங்கன்னா கம்பேர்னு ஒரு மெத்தட் தான் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம இங்கே வந்து ஷார்ட்டாக எழுதலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஓகே, அன்னைக்கு இந்த எம்ப்ளாயிங்கிற ஒரு கிளாஸ் வச்சு தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த எம்ப்ளாயி கிளாஸை ஒரு காப்பி இங்கே எடுத்துக்கிறேன் நான். அதில் நேமும் சிட்டியும் இருக்கு. இல்லை கம்பேர் டு மெத்தட்லாம் எழுதியிருந்தோம். ஸோ இதெல்லாம் எடுத்துடுறேன். மற்றது அப்படியே இருக்கட்டும். ஸோ மற்றது வந்து டூ ஸ்ட்ரிங் மெத்தட் மட்டும் தான் ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷனே கொஞ்சம் ஈஸியாக்குறதுக்காக இதை காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இதையும் உட்காந்து நான் இப்போதைக்கு ஃபுல்லாக ரீடூ பண்ண வேண்டாம். இதில் போட்டுக்கிறேன். அதாவது எம்ப்ளாய்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அரே லிஸ்ட் இருக்கு. இப்போ இதுல நாங்க கம்பேரட்டர் லாஜிக்லாம் எதுவுமே இல்லை. நம்ம எப்படி கம்பேரட்டர் லாஜிக்கை எழுதுறது? ஸோ ஏன்னா இது ஏன் நான் எக்ஸ்ட்ரா எழுதி காட்டுறேன்னா, ரன்னபிள் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஆர்குமெண்ட் இல்லாமல் இருக்கும். இது ஆர்குமெண்டடா இருக்கு, 2-3 லைன் இம்ப்ளிமெண்டேஷன் வருதுன்னா இப்படி எழுதுறது. இதுவும் ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க கம்பேரட்டர்ங்கிறப்போ கம்பேரட்டர் அதுக்குள்ள எம்ப்ளாயிங்கிற ரெஃபரன்ஸ் நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் ஸ்டார்ட் பை நேம்ங்கிறது எழுதி சும்மா ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கம்பேரட்டருக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு கம்பேரட்டரோட இது எங்க இருக்கு? ஆமா, உள்ள ஒரே ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா கம்பேர்ன்னு இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு 2 ஆர்குமெண்ட் தான். ஓகேங்களா? இப்போ நான் இங்க எழுதும்போது அப்போ நான் என்ன பண்ணிப்பேன்னா
ஸோ அந்த 2 ஆர்குமெண்ட் இருக்கிறதுனால ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு நானே 2 ஆர்குமெண்ட் சும்மா E1 E2ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஹைஃபன் ஆரோ போட்டு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே நான் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் அங்கேருந்து எடுத்து போடணும்னா ஓகே, இது ஆக்சுவலி சிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து நாங்கள் போட்டு முடிஞ்சு. ஸோ இது ஆக்சுவலி E1 டாட் கெட் E2 டாட் கெட் நேரடிக்கு பிராக்கெட்ஸ் தப்பா இருக்கா? ஓகே ஓகே, E1 E2 நான் இங்கேயே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால அது லோக்கல் ரெஃபரன்ஸ்ல வந்து எரர் அடிக்கு. ஸோ A1 கொடுத்துக்கிறேன், இல்லாத A1 A2. அவ்வளோதான். அந்த சார்ட்டிங் லாஜிக் வந்து அப்படியே முடிஞ்சிடும் இதில் சிம்பிளா. இப்போ நீங்க சார்ட் பண்றதா இருந்தா கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட்ல எனக்கு அரே லிஸ்ட்டை சார்ட் பண்ணு, எதை வச்சு சார்ட் பண்ணணுங்கிறதுக்கு இந்த ரெஃபரன்ஸோ இல்லை கொடுத்துட்டா போதும். இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு நேம் வச்சு சார்ட் ஆகி வந்துடும். கீழே அந்த அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் வச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். நேம் கேண்டி. இப்போ இது இன்னும் ஷார்டன் பண்றதா இருந்தா நீங்க ஒரே லைன்ல எழுதுறதா இருந்தா இதை நான் காப்பி பண்ணி கீழே இன்னொருக்கா போடுறேன். ஸோ சிம்பிளா எழுதுறதா இருந்தா உங்களுக்கு வந்து அந்த கர்லி பிரேஸ் தேவைப்படாது. அதே நேரத்துல ஒரு லைனுக்கு அது ரிட்டர்ன் தேவை, ஏன்னா அந்த லைனோட அவுட்புட் தான் ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அதையும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்படியும் சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே லைன் எழுதிக்கலாம். ஸோ லாஜிக்கை சிம்பிள் ஆகணும்னா உங்களுக்கு இந்த சார்ட் பை சிட்டி இருக்கிற இடத்துல இதை காப்பி பண்ணி இங்கே போடலாம். நீங்க இதை போட்டாலும் அப்படியே இருக்கும். ஸோ அந்த லைனே எழுதணும்னு நீட் இல்லை. ஸோ ஷார்ட் அண்ட் வெர்ஷன் இப்படி முடிச்சுட்டு போயிடலாம். கலெக்ஷன் டாட் ஷார்ட் ஏழு ஷார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நேம் வச்சு இப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இல்லை சிட்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். இது கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஸோ அடுத்து பிரிண்ட் ஆகிறது உங்களுக்கு சிட்டி வச்சு